அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்க நூல்வெளி அப்படிங்கிறது. இதில் வந்து 2 விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்மளோட அதாவது பழங்கால ஊர்களோட பெயர்கள் இன்றைக்கும் இருக்கா அப்படிங்கிறதுக்குரிய இலக்கிய சான்றாகவும் கேட்கலாம், ஊர் பெயரும் கொடுத்து கேட்கலாம். அதாவது அகநானூரில் எப்படி கொடுத்துருந்தது, சிலப்பதிகாரத்தில் இந்த ஊர் வந்திருக்கா, எந்த காதையில் வந்திருக்கு, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அப்படிங்கிறதுனால இதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஆசிரியர் அவங்களுடைய சிறப்பு, இன்னொரு விஷயம் எந்த நூலில் இப்போ இருக்கக்கூடிய எந்த நூலை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது. ஓங்கு இரும் பரப்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் வரி. இது எங்கே வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வருது. சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் காதையில் வருது. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வரி சிலப்பதிகாரம் காணல் வரியில் வருது. இப்போ இருக்கக்கூடியது ஊர் வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது. அப்போ இந்த ஊர்கள்லாம் இருந்திருக்குங்கிறதுக்குரிய எடுத்துக்காட்டாக நம்ம இதை சொல்லலாம். அடுத்தது வந்து அதே மாதிரி இன்னொரு இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கொற்கை கோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துறை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஐங்குறு நூறு அப்படிங்கிற நூலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கும் கொற்கை அப்படிங்கிற இடம் இருக்குது. முன்காலத்தில் அது கொற்கை துறைமுகமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கும் நிறைய சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூரில் வரக்கூடிய பாடலில் இந்த இடத்த பற்றி சொல்லியிருக்கு. இது எங்கே அப்படின்னா கரூர் மாவட்டத்துடைய கருவூர் அப்படிங்கிற ஊரை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படிங்கிற ஊர். இது அகநானூரில் வருது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறையூரை இது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பழப்பளவின் பயங்கிழு கொல்லி அப்படின்னு 3 லகரம் வரக்கூடிய இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அகநானூறு 208வது பாடலில் கொல்லிமலையை பற்றி சொல்லியிருக்கு. இந்த கொல்லிமலை இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதாக அறியப்படுகிறது. அடுத்தது வாளியும் கழுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுமலையை சொல்லுது. அடுத்தது ஆலங்கானத்து 5 வர இருத்து அரசு பட அமர் உழக்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி வந்து எங்கே இருக்குது அப்படி மதுரை காஞ்சிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்க ஆலங்கானம் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அதாவது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓங்கு இருபரமின் சிலப்பதிகாரத்தில் ஊர்கான் கதையில் தொண்டி சொல்லியிருக்கு. ஐங்குறு நூறில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கொற்கையை சொல்லியிருக்கு. அடுத்து அகநானூரில் கரூரை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது அகநானூறு திருச்சி உறையூரை பற்றி சொல்லுது, உரந்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கொல்லிமலையை பற்றி அகநானூறு பேசுது. அதே மாதிரி சிலப்பதிகாரம் காடுகான் காதை வந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சிறுமலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆலங்கானத்து அப்படிங்கிற ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க ஆலங்கானம், அதை பற்றியும் எந்த நூல் சொல்லியிருக்கு, மதுரை காஞ்சி சொல்லியிருக்கு. இப்போ அடுத்து கு அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படிங்கிறதுலேருந்து சிறுகதையை கொடுத்துருக்கு. இவர் வந்து எதில் சிறந்தவர் அப்படின்னா சிறுகதை எழுதுறதுல சிறந்தவர். இவர் வந்து கீராக்கு எழுதின கடிதங்கள் மிகவும் பெயர் பெற்றது. அதுக்கப்புறம் வந்து கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவராக இவர் கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இவருடைய சிறுகதை உங்களுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய உரைநடை அப்படிங்கிறதுல நமக்கு அணிநலன்கள், உரைநடையோட அணிநலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது. எழில் முதல்வன் அப்படிங்கிறவர் வந்து
மா ராமலிங்கம் என்று எழில் முதல்வன். இவர் வந்து மாநில கல்லூரியில் பேராசிரியராக படித்து அங்கேயே பேராசிரியராக இருந்திருக்காரு. குழந்தை அரசு கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறாரு. இவர் எழுதிய அந்த புதிய உரைநடைங்கிறது சாகித்ய அகாடமி விருது வாங்கியது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. கவிதைகள், மரபு கவிதை, புது கவிதை எல்லாத்தையும் எழுதக்கூடிய இலக்கிய முதலிய நூல்கள் எல்லாம் இயற்றினதில் இவர் வந்து பெரும்பாலும் மரபு கவிதை, புது கவிதையை படைப்பதில் சிறந்தவர். என்னதில் அதிகமாக எழுதியிருக்காருன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றார், இந்த நூல்களெல்லாம் அவர் வந்து இயற்றியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் சிங்காரம்ங்கிறவர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். இவர் வந்து இந்தோனேஷியாவில் இருந்தப்போ அங்கே நடந்த போர்களை வைத்து அந்த 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 சூழலில் தெற்காசிய போர் இருக்குது. அந்த போர் நிகழ்ந்தும்போது அவர் இந்தோனேஷியாவில் இருக்கார். அப்போ அவர் எழுதின அந்த புதினத்தில் கடற்கூத்து மட்டும்தான் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. என்ன சிறப்பு அப்படின்னா திருப்பி இவர் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியிருக்கிறாரு. அப்போமே இவருடைய சேமிப்பு கடல் கடந்து போய் பணியாற்றிட்டு வந்து அன்றைய சூழலில் 7.5 லட்சம் ரூபாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கோடிக்கு சமம். இந்த ரூபாயை ஏழை மாணவர்களுடைய கல்விக்காக வழங்கினது இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்க்க போகிறது வந்து கீரா. இவர் வந்து கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவருடைய நாவல் கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவர் வந்து கரிசல் எழுத்தாளராக இருந்து கரிசல் எழுத்து சம்பந்தமாக 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவர் கதை சொல்லியோட போக்கில் எழுதுகிறாரு. அதே மாதிரி புனைக்கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. கரிசல் இலக்கியத்தில் இவர் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை. சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட நூல். இதில் என்ன சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற இந்த நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1988 வெளிவந்த இந்த நூல் 1 கோடி விற்பனை ஆயிருக்கு. பெருவெடிப்பு கருந்துளை அப்படிங்கிறத பற்றி அறியறதுக்கு இந்த நூல் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு ஒருத்தவங்க எல்லாரும் சொல்கிறதுனால அவங்க கிடைக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சு தோட்ட வேலை, சமையல் வேலை, பொது இடங்களில் பாட்டு பாடி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வச்சு இவங்க குப்பை போடுற இடத்துல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அமெரிக்க கருப்பின பெண் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குப்பை போடுற இடத்துல இவங்களுடைய சொந்த காசை வச்சு ஒரு பள்ளியை கட்டுறாங்க. படிக்க முடியாதவங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவங்கனால அந்த மக்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக இவங்க கல்வியை தொடங்குறாங்க. இவங்க பேர் மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படிங்கிறவங்க. இதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமலாலயன் அப்படிங்கிறவர் இதை வந்து எழுதியிருக்கிறாரு. இவரோட இயற்பெயர் வே குணசேகரன். இவர் வந்து கமலாலயன் பேரில் எழுதியிருக்கிறாரு. அந்த வாசகத்திலே வந்து இவர் கதையாக எழுதிய புத்தகத்தோட தலைப்பாக வச்சுருக்காரு, உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறத. சரியா? இவர் வந்து வயதுவந்தோர் கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற ஒரு நூல். இது வந்து கந்தசாமிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவருடைய ஊர் மயிலாடுதுறை. சாயாவனம் அப்படிங்கிறதையும் வந்து எழுதி புகழ்பெற்றவர். இதோட விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருது பெற்றிருக்கிறாரு. 150 சிறுகதை, 11 புதினங்கள் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமானது தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி, இதெல்லாம் இவர் எழுதின நாவல்களில் புதினங்களில் சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் 10ஆம் வகுப்பு பாடத்தில் நூல்வெளியில் இருக்கக்கூடியது. இதில் இருந்தும் வினாக்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. படித்துவிட்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.